கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சன்னந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு. அதாவது 1000 நாமங்களுக்கும் 1000 கதைகளுக்கும் நடுவில் இந்த குட்டி குட்டி மோட்டிவேஷன் ஏன் கொடுக்குறேன்னா, இது எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வரக்கூடிய அந்த நீங்கள் எடுத்துக்கூடிய தத்துவங்களும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இது என்ன கதைனா, நம்ம எப்படிப்பட்ட பொம்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு ராஜாவுக்கு ஒரு அரசனுக்கு ஒரு சிற்பி சொல்கிறாராம். என்ன கதை அப்படின்றத பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பார்ப்போம். வாருங்கள். அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டை ஆளும் அரசன் ஒருவனிடத்தில் அந்த நாட்டில் சிற்பி 4 பொம்மைகள் கொண்டு தருகிறார். அதாவது நான் இதை செதுக்கினேன், இந்த 4 பொம்மையும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறார். அரசர் கோபமாக, நான் என்ன சின்ன குழந்தையா இதை வைத்து விளையாடுவதற்கு என்று கேட்கிறார். சிற்பி, இல்லை அரசே, இது நம் வருங்கால ராஜாவுக்கு, அதாவது நம் இளவரசருக்கு என்றாராம். இந்த பொம்மைகளில் சில விஷயங்களும் உண்டு. 4 பொம்மைகளில் ஒரு பக்க காதில் ஓட்டை இருக்கிறது பாருங்கள் என்றாராம். என்னொன்று, அரசன் இதில் என்ன விஷயம் இருக்கிறது? அதாவது 4 பொம்மைக்கும் ஒரு காது பக்கம் ஓட்டை வச்சு அவன் செதுக்கியிருக்கிறான். இதை கொடுத்தோன்னே இதை பாருங்கள், இதில் என்ன அதிசயம் அப்படின்னு, இதில் என்ன விஷயம் இருக்கிறது அப்படின்னு அரசர் கேட்குறார். உடனே முதல் பொம்மையை அரசனிடம் கொடுக்கிறான். யார்? சிற்பி. கூடவே ஒரு மெல்லிய சங்கிலி, குட்டியாக அதை கம்பி போல் ஒரு சங்கிலியையும் கொடுத்து அதன் காதில் இருக்கும் ஓட்டையில் விட சொல்கிறார். யார்? சிற்பி அரசன்ட்ட. சங்கிலி மறுபக்கம் காதின் வழியே வருகிறது. சிற்பி, மனிதர்களில் சிலர் நாம் எதை சொன்னாலும் இப்படித்தான் அரசே, இந்த காதில் வாங்கி அந்த காதில் வெளியே அனுப்பி விடுவார்கள். அதாவது எதுவுமே சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி அதை என்கிறார். 2வது பொம்மையை கொடுத்து இதில் நீங்கள் திரும்பியும் அந்த ஒரு கம்பியை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொம்மையில் சங்கிலி வாய் வழியே வருகிறது. காதில் விட்டவுடனே சங்கிலி வாய் வழியே வருகிறது. உடனே வாய் வெளியே வந்தோடனே இந்த மாதிரி மனிதர்கள் எதை சொன்னாலும் அதை அடுத்த நொடியே வெளியே விட்டு பரப்பி விடுவார்கள் என்கிறார். பிறகு 3வது பொம்மையை கொடுத்து மீண்டும் அதையே மாதிரி செய்யுங்கள் என்று சொல்கிறான் சிற்பி அரசனிடம். இதில் சங்கிலி வெளியவே வரவே இல்லை. காதுக்குள்ளே போட்டாலும் வரல, வாய் வழியாகவும் வரல, காது வழியாகவும் வெளியில் வரல. உடனே இவர்களிடம் எதை சொன்னாலும் உள்ளேயே தான் இருக்கும், வெளியே வரவே வராது என்கிறாராம் சிற்பி. அப்போது இதில் யார்தான் சிறந்த மனிதர் என்று அரசன் கேட்கிறார். என் கையில் இருக்கும் இந்த 4வது பொம்மையே தான் சிறந்த மனிதர் என்று சிற்பி சொல்கிறார். அரசன் பொம்மையின் காதின் வழியே சங்கிலியை விடுகிறார். மறுபக்கம் காதின் வழியே வெளிவருகிறது. சிற்பி மீண்டும் செய்ய சொல்கிறார். 2வது முறையும் வாய் வழியே வருகிறது. 3வது முறையும் வரவே இல்லை. சிற்பி, 4வது பொம்மை போன்ற மனிதர்கள் தான் நம்பகமானவர்கள், அவர்கள் முழுமையாய் நம்பலாம். எங்கு எது பேச வேண்டுமோ அங்கு பேசி, எங்கு கேட்க வேண்டுமோ அங்கு கேட்டு, எங்கு அமைதி காக்க வேண்டுமோ அங்கு அமைதி காப்பார்கள் என்று விளக்கம் கூறினார். இதனுடைய மாறல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் 4வது பொம்மையைப் போல இருக்க வேண்டும். மற்ற 3 பொம்மைகளைப் போல இருப்பவர்களை ஏற்றுக்கொண்டு சகித்து போக வேண்டும். அதாவது என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க தான் இதெல்லாம் ரொம்பவே அழகாக 4வது பொம்மை மாலை கடைப்பிடிப்பாங்க. அது கூட கர்மா இல்லாதவங்க இதெல்லாம் கடைப்பிடிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வேணுமோ அங்கே கேட்பாங்க, எங்கே வேண்டுமோ அங்கே கேட்பாங்க, எங்கே அமைதி காக்க வேண்டுமோ அங்கே அமைதி காப்பாங்க, அது மாதிரி எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுவாங்க. அதை தான் அவங்கள முழுமையாக நம்பலாம். ஐயோ, அவங்கள்ட்ட பேசினா எதுவுமே வெளியே போகாது அப்படின்றத சொல்லிடுறேன். அதெல்லாம் நமக்கு எனக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி 4வது பொம்மை மாதிரி இருக்க முடியும். அவங்களுக்கு கடவுள் நேச்சுரலாகவே அந்த சக்தியை கொடுப்பாரு. சிலவங்களுக்கு அடிபட்டு கொடுப்பாரு, சிலவங்களுக்கு அடிபட்டாலும் திருந்தாதுங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறார், சிற்பி, இந்த மாதிரி நான் பொம்மையை செய்கிறதே உங்கள் இளவரசருக்காக தான் செஞ்சேன். இந்த 4வது பொம்மை போல் அந்த இளவரசரை நீங்கள் வளங்க அப்படின்னு சொல்லி
இந்த பொம்மைகளை கொடுக்குறாரு. அரசருக்கு ரொம்பவே சந்தோஷமம்மா. அதான் நாம் எந்த பொம்மையாக இருப்போம் என்று இனிமேல் புரிந்து கொண்டு நாம் 4வது பொம்மை போலவே இருப்போம். எனக்கு இந்த கதையை படித்த உடனே நான் சிலவங்களெல்லாம் கேட்பேன். சிலவங்களாம் பாரு வெறும் அடுத்தவங்க விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயமும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. சிலவங்க என்னடா நம்ம எத்தனை தடவை பேசினாலும் பேசவே மாட்டேங்கிறாங்க, இப்படி அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவோம். அது மாதிரி இந்த மாதிரி வந்து இவங்களை நம்பி சொல்லலாமா ஒரு விஷயத்த அப்படின்னு நம்ம சில விஷயம்லாம் யோசித்து சொல்லணும். இப்படியெல்லாம் வந்து நம்ம இந்த பொம்மை கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இது நான்லாம் வந்து ரொம்பவே அனுபவப்பட்டு இப்போ இந்த கதையெல்லாம் எனக்கு பிடிக்குதுன்னா அப்போ எவ்வளோ வந்து நம்ம வந்து மெச்சூர்டு ஆகிருக்கிறோன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரிலாம் ஏதாவது இதில் ஒரு தவறுகள் ஏதாவது நீங்கள் செய்திருந்தாங்கன்னா இது மாதிரி நம்மளும் மாறுறதுக்கு ஒரு சான்ஸுக்காக தான் இந்த மோட்டிவேஷன் கதையெல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன்டா கண்ணுங்களா. அதனால் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. அதனால தான் நம்ம வந்து நம்மகிட்ட எல்லாத்துட்டையும் வந்து எல்லா குணமும் இருக்காதுமா. அதனால தான் கடவுளை நம்பவும் நம்ம மெடிடேஷன் பண்ணவும் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் போய் நல்லதெல்லாம் நமக்கு கடவுள் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஓகேவா? வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.